Tamil Nadu 360 News. வணக்கம். TN 360 டிகிரி செய்திகளுக்கு போவோமெட். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீர்காழி தேர்தல் களத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி விவசாய ஊக்குவிப்பு பயணம் குறித்து தற்போது பார்ப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் சுபாஷ் மிக வினோதமான முறையில் வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நேற்று காலை சீர்காழி ரயில்வே நிலையத்திலிருந்து இந்த ஊர்வலம் தொடங்கியது. வழக்கமான நவீன வாகனங்களை தவிர்த்து விவசாயத்தையும் தமிழ் மரபையும் பறைசாற்றும் வகையில் வேட்பாளர் தனது கட்சித் தோழர்களுடன் மாட்டு வண்டியில் அமர்ந்து ஊர்வலமாக புறப்பட்டார். இவருடன் நூற்றுக்கணக்கான கட்சித் தொண்டர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து வந்தனர். இந்த ஊர்வலமானது சீர்காழியின் முக்கிய வீதிகள் வழியாகச் சென்று புதிய பேருந்து நிலையத்தை அடைந்தது. அங்கு அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் அவர்களிடம் தனது வேட்புமனுவை முறையாக தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வின் போது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நவீன காலத்தில் மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த இந்த வினோத நிகழ்வு சீர்காழி பகுதி மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. யந்திரங்கள் ஆளும் உலகில் நம் இந்திரன் ஏர் பூட்டி வந்தான். மாட்டு வண்டிச் சத்தத்திலே ஒரு மாற்றம் வரும் முழக்கம் கேட்டான். மண்ணை ஆளப்போகிறான் எம் மண்ணின் மைந்தன் விவசாயி. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.